அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் நண்பராக வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதந்தாய் விக்னமே வக்கரதந்தாய் திமிகி தன்னோ தந்தி பிரஜதேதி தத்பிரசாதி மகா சேனாதிமி தன்னோ ஸ்கந்த பிரஜதேதி. முருகப்பெருமானுடைய ஆசை கொண்டு பாலத்திருவனுடைய திருவருளால் பங்குனி மாதம் 15ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 21ஆம் தேதி வரை 29/3/2026 முதல் 4/4/2026 வரை மேசராசிக்கு உண்டான பலன். மேசராசி அப்படின்னாலே மேட ராசி, உயர்வான ராசி, காலப்புருஷ தத்துவத்துக்கு முதல் ராசி. உங்க ராசியிலே சுக்கிர பகவான் அமர்ந்து நல்ல யோகத்தை கொடுக்கிற 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி உங்க ராசியில. உங்க ராசிநாதன் 11ஆம் இடம் இருந்து செவ்வாய்க்கிழமை 1ஆம் தேதி 12ஆம் இடத்துல செல்லுகிறார். அதாவது செவ்வாய்க்கிழமை காலை 10:52 கும்பராசியில இருந்து மீன ராசியில் பயணம் மேற்கொள்கிறார். விரயஸ்தானத்துல செவ்வாய் பகவான் செல்லும் போது உங்க ராசிநாதன் 12ஆம் இடத்துல மறையும் போது சற்று கவன திசை திருப்பும், குழப்பங்கள் நீடிக்கும், மன வைராக்கியம் உருவாகும், கோபத்தை தூண்டும். அதுவும் சனியுடன் இணைந்து செயல்படும் போது நம்ம செய்யறது சரியே அப்படிங்கிறது ஒரு நியாயத்தை நீங்க கற்பித்து கொண்டே இருப்பீங்க. சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும். அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் அடங்கியது மேசராசி. உங்க பேராசியாக இருந்தாலும் அஸ்வினி நட்சத்திரம், பரணி, கிருத்திகை சொன்னாலே மேசராசி 1ஆம் பாதம் வரைக்கும் கிருத்திகை. ஆகவே இந்த காலத்தில் சற்று கவனமாக இருந்து செயல்படணும். சந்திர பகவான் ஆட்சி பலத்தோடு உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்து யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ராகு பகவான் அதே போல் உங்களுக்கு 11ஆம் இடம் யோகத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்து விரய சனியாக இருந்தாலும் சுப விரயம் உண்டாகும். சனியுடைய பார்வை எடுத்தாலே உங்க தனஸ்தானத்தை பார்க்கிறார். ஆகவே குடும்பத்துக்குண்டான மகிழ்ச்சிக்கு உண்டான செலவு நீங்க செய்து கொள்ளணும். திருமணம், நம்ம வீட்டுல யாருக்காவது திருமணம் செய்யணுமா, உடனே வரன் பார்த்து திருமணம் செய்து வைக்கணும். குழந்தைங்களுக்கு உண்டான எதிர்காலத்துக்கு உண்டான படிப்புக்கு என்னென்ன நம்ம செய்யணும் அத்தனை நம்ம தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். மேல் அதிகாரிகிட்ட சற்று ஜாக்கிரதையாக இருந்து வரணும். இத்தனையும் நம்ம பின்பற்ற வேண்டியது. கணவன் மனைவிக்கு உண்டான ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பம் அமோகமான காலம். தனப்பிராப்தம் உருவாகும். 2ஆம் அதிபதி உங்க ராசியில இருந்தாலும் சுக்கிர பகவான் உங்களுக்கு யோகக்காரன். ஆகவே இந்த காலத்தில் நம்ம செய்ய வேண்டியது, புத பகவான் 11ஆம் இடத்துல இருந்து வித்யா அனுகூலம் கிடைக்கும். தடையின்றி படிப்பெல்லாம் நல்லா நடக்கும். ஏதாவது ஒரு வகையில எஜுகேஷன் நம்மளுக்கு தடையாக இருக்குது. ரொம்ப நாளா ஏதேனும் ஒண்ணு படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஆனா படிப்புக்குண்டான மார்க்கத்தை நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்கெல்லாம் படிப்பு கிடைக்கும். பேங்க் எக்ஸாம் எழுதிக்கலாம். IPS IAS சம்பந்தப்பட்ட தேர்வுல தேர்ச்சி பெறக்கூடிய தன்மை உருவாகும். இந்த மேசராசிக்கார உயர் அதிகாரி ஏதேனும் சம்பந்தப்பட்ட படிப்பு, நான் துணை படிப்பு படிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். மேல் படிப்புக்கு உண்டான ப்ரமோஷனுக்கு உண்டான படிப்பு படிக்கிறேன், இந்த படிப்பு படித்து எனக்கு அடுத்த சீட்டு நம்மளுக்கு கிடைக்கும், நான் மேனேஜர் லெவல்ல போயிடுவேன் ஒரு ஆபீஸ்ல அப்படின்னா அதுக்கெல்லாம் உண்டான தகுதி வளர்த்து கொள்ளலாம். சனியோட சேர்ந்து செவ்வாய் சூரியன் சேர்ந்திருப்பதால் புத்தி பொறுமை கொடுக்கும். இருப்பினும் மன தடுமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம செய்யறது சரியா தவறாங்கிறது ஒரு கேள்விக்குரிய மனதுல உருவாக்கிட்டே இருக்கும். ஆனா அத்தனையும் கடந்து போகணும். அத்தனை கடந்து போகும்போது ஒரு மன வைராக்கியத்தோட இறைவனை சார்ந்து இருக்கிறார். 4ஆம் இடத்துல சந்திர பகவான் உங்கள் தைரியத்தை கொடுத்துருவார். நீ செல்லும் பாதை கரெக்டு, நீ எடுத்த முடிவு சரிங்கிறது ஒரு மனம் சொல்லிக்கிட்டே இருக்கும். இருப்பினும் ஒரு அச்சத்தை கொடுக்காமல் போகாது. அதாவது இந்த மேசராசி அன்பர்கள் சற்று நிதானமாக கவனமாக இருந்து வருவதே சிறந்தது. இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல சென்றாலும் 3ஆம் பார்வையா குரு பகவானை பார்க்கும்போது உங்களுக்கு அமோகமான யோகமே கொடுப்பார். குரு வீட்டுல இருந்து குருவை பார்ப்பதால் யோகத்தை வாரி வழங்கக்கூடிய பூமிய யோகம் உண்டாகும். புதிய இடங்கள் வாங்கி கொள்ளலாம். அதனால் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆதாயம் கிடைக்கும். நீண்ட காலமாக ஒரு இடம் வாங்கணும்,
நம்மளுக்கு தேவையான லொகேஷன்ல கிடைக்கும்னா இத்தனை வந்து அமையக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே இந்த மேசராசி என்பர்கள் சனி பகவான் பிரீத்தி செய்து கொள்ளணும், சூரிய பகவான் பிரீத்தி செய்து கொள்ளணும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானும் சனி பகவானுக்கு சனிக்கிழமை சென்று வழிபாடு செய்யணும். நீங்க ஒரு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் பரணி மற்றும் பூராடம் நட்சத்திரத்தில் போய் பிரார்த்தனை செய்து கொள்ளும் போது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். நீங்க ஒரு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்தை போய் பரிகாரம் செய்து கொள்ளணும். நீங்கள் இருக்கக்கூடிய தன்மையே உங்களுக்கு வாழ வைக்கும். ஆகவே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இதுக்குண்டான பலன் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஆகவே அஸ்வினி நட்சத்திர பரணி நட்சத்திர பிரார்த்தனையும், பூராட நட்சத்திர பிரார்த்தனையும், பூர நட்சத்திர பிரார்த்தனையும், பரணி நட்சத்திரக்கார கிருத்திகை நட்சத்திரம் பிரார்த்தனை செய்து கொள்ளணும். உத்திர நட்சத்திர பிரார்த்தனை செய்து கொள்ளணும். உத்திராட நட்சத்திரத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளும் போது அவங்களுக்கு கைமேல் பலம் கொடுக்கும், தன பிராப்தத்தை அதிகரிக்கும். அப்ப எந்த காலத்தில் நம்ம எந்த நட்சத்திர தொடர்பு உண்டாகும் போது நம்ம செய்தால் நல்லா உண்டாகும், அத்தனை நம்ம கண்டறிந்து அதுக்குண்டான வழிபாடு நம்ம செய்து வரும்போது தெய்வமே நம்மளுக்கு துணை நிற்கும், தடைகள் வந்து நிவர்த்தி ஆகும். ஆகவே நேரங்கள் சரியில்லைனாலும் அதை சரி செய்து கொண்டுண்டான மார்க்கத்தை நம்ம கண்டறிந்து அதுக்குண்டான வழிபாடு நம்ம தவறாம செய்து வரும்போது நம்ம கைமேல் பலன் கொடுக்கும். ஆகவே இந்த காலத்தில் நம்ம முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கணும், மகாலட்சுமி தேவியை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். குடும்பம் அமோகமான காலம், தாய் தந்தைக்கு உண்டான யோகமே உருவாகும். 9ஆம் அதிபதி செல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துல பார்ப்பதால், சுக்கிரன் பகவான் உங்களுக்கு ஆட்சியில் பெற்று திருவோணத்திலே பார்வை செலுத்துவதால், கேது பகவான் உங்களுக்கு ஆட்சி பலத்தோட, அதாவது சிம்மத்தில 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலத்தோட உட்கார்ந்துருக்கிறார். இப்ப பூர்வ புண்ணியத்தை தேடி வரணும்னா தாயதோப்பனுக்குனால பணிவிடை செய்து வரணும். அவங்களுக்கு ஒரு நல் மதிப்பு பெற்று வாழக்கூடிய தன்மை கொடுக்கணும். அவருக்கு ஒரு பேர் புகழ் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நம்ம நடந்து கொள்ளணும். அவர் மனது கோலாமல் நம்ம நடந்து கொள்ளும் போது இந்த மேசராசி அன்பர்களுக்கு கைமேல் பலம் கொடுக்கும். எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும், தடுமாற்றத்தை கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறது ஒரு சிறிய மன வைராக்கியத்தை நம்ம வைத்து கொண்டாலே மீண்டு வரக்கூடிய தன்மை இந்த மேச ராசிக்காரர்களும் கொடுக்கும். அதுவும் செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி உங்களுக்கு. அதுவும் செவ்வாயினாலே மன வைராக்கியம் உடையவர் சொல்லுவோம். கோபம், பராக்கிரமம், வைராக்கியம் அனைத்து ஒரு கம்பீரம் கொடுக்கும். சிம்ம ராசிக்காரர் எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் அதே தான், எந்த விஷயத்திலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தனக்கு நிகர் தான் அடுத்தது அப்படிங்கிறது ஒரு யோகம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மன வைராக்கியமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஆனா இருப்பினும் சில கிரக நிலை நம்மளுக்கு சரியில்லாத நேரத்தில் என்ன செய்யும், நம்மளுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்து, ஒரு பயத்தை கொடுத்து, தடுமாற்றத்தை கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கையில நம்ம சரிவு சந்திப்போமா அப்படிங்கிற ஒரு கவலை கொடுக்கும். சனி பகவான் கண்டு நீங்க அஞ்சவே தேவையில்லை. நட்புடைய வீட்டுல, குருவுடைய வீட்டுல உட்காந்துருக்காரு. அதனால குருவுடைய வீட்டுல இருக்கும் போது சனி பகவான் அவர் நன்மையே செய்து வருவார். அதனால் உங்களுக்கு எந்த விதமான மனக்கலக்கம் தேவையே இல்லை. தேவையில்லாத மனக்கலக்கம் இந்த மேச ராசிக்காரர்கள் வேண்டாம். மீன ராசியில இருக்கக்கூடிய சனினால உங்களுக்கு பாதகம் குறைவாகவே வேலை செய்யும். நம்ம செய்ய வேண்டியது தான தர்மம் செய்து வரணும். அப்ப தானம் கொடுக்கும் போதும் தர்மம் செய்யும் போதும் நம்ம வந்து சரியான முறையில நடந்து கொள்ளணும். பிரதிபலன் இல்லாமல் ஒரு உபகரணம் நம்ம செய்து வரும்போது இந்த மேசராசிக்காரர்கள் கைமேல் பலன் கொடுக்கும். அதுவும் சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரணி, அதுவே சுக்கிர பகவான் உங்க வீட்டுல மேசத்துல அமர்ந்து இருக்கிறதால் உங்களுக்கு யோகத்தை வாரி வழங்குவார். அதனால் சற்று மனம் தளராமல் தைரியமாக இருந்து செயலாற்றுவதே கால சிறந்த பலன் கொடுக்கும். ஆகவே முருகப்பெருமான், மகாலட்சுமி வழிபாடு, நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் நான் சொன்ன நட்சத்திர பிரகாரம் வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா. வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.